முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான நியூஸ் ஒன்று வந்திருக்கு நண்பர்களே. என்ன அப்படின்னா, ஆர்பிஐலேருந்து ரெப்போ ரேட் அப்படிங்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 0.5% வந்து குறைச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்து போன தடவை செஷன்லேயே வந்து குறைச்சிருந்தாங்க, 6 குறைச்சிருந்தாங்க. இந்த தடவை அதை வந்து 5.5 குறைச்சிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 2 செஷன்லேயே பார்த்திங்கன்னா 1% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இப்போ இது குறைஞ்சதுனால என்ன அப்படின்னா, நமக்கு இந்த ஹவுசிங் லோனு, கோல்டு லோனு ப்ளஸ்ஸு கார் லோனு அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் குறையும், ஆட்டோமேட்டிக்காகவே குறையும். குறையாதவங்க வந்து அந்த பேங்க்கில் போய் நீங்கள் என்ன ஏதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு லெட்டரோ ஃபார்ம் எழுதி தர வச்சுக்கணும். கூட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக கூட்டிடுவாங்க, ஆனால் குறைக்கும் போது நம்ம தான் போய் கேட்கணும். இந்த ரெப்போ ரேட்டை குறைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மக்கள்கிட்ட வந்து பணப்புழக்கம் அதிகமாகும், பர்ச்சேசிங் பவர் கூடும். ஏன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறையும் போது மக்கள் வந்து அந்த பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது பேங்குகளால் அதிகமாக கடன் வழங்க முடியும். ஸோ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைச்சதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு அசத்தலான நியூஸ் ஒன்று வந்திருக்கு நண்பர்களே. என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் பசங்களை படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து சொத்து வரி கட்ட வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்டில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா, மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் உள்ள சிகாலி, பாலேகுல், சோலாப்பூர், ஜவாலே இந்த 4 ஊரில் செயல்படுற கவர்மெண்ட் ஸ்கூல். இந்த 4 ஊரில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலில் பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களை சேர்க்கிற பட்சத்தில் சொத்து வரி ரத்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்டில் அறிவிச்சிருக்காங்க. இப்போ இது ஸ்டார்டிங் லெவலில் பஞ்சாயத்து லெவலில் தான் இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் நகராட்சி, மாநகராட்சின்னு அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அந்த ஸ்டேட்டில் உள்ள அரசு கவர்மெண்ட் ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்களை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்க இதை எல்லாத்தையுமே வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கும் இதே மாதிரி வந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சனிக்கிழமை ஆனால் போதும் சின்ராஸை கையிலே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்பிஐ மீட்டிங்கில் ரெப்போ ரேட்டை குறைச்சிட்டா போதும் நம்ம மார்க்கெட்டை கையிலே பிடிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு மார்க்கெட் இன்றைக்கி செம்ம ராலி. கிட்டத்தட்ட 252 பாயிண்ட் ப்ளஸ். இன்றைக்கி பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மார்க்கெட்டோடு சேர்ந்த இந்த ராலியில் நம்மளும் இன்வெஸ்டர்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக ஜாலியாக இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம சேனலோட வேல்யூ பிக் பார்த்திங்கன்னா சம்பல் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்டாக்கு கரண்ட் பிஇ 13, இண்டஸ்ட்ரி பிஇ 29, 3 இயர்ஸ் பிஇ 11, 5 இயர்ஸ் 11, 10 இயர் 11 தான், மேக்ஸிமமும் 12. எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி டேட்டில் இது நமக்கு ஒரு வேல்யூ பிக் தான். இந்த வீடியோவில் உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லைங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.